Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.7ல first sum. Solve the system of homogeneous equations. ஸோ இதை சால்வ் பண்ணி x by zோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இதை ஒரு A0 அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். -3, -2, 0, 5, 9, 23, 0. ஸோ இதை நான் ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ இன்ட்டு 3 போட போகிறேன். அப்போ தான் இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ அதனால் நான் இதை இன்ட்டு 3 போடுறேன். ஸோ நம்மளுக்கு 12 -9 -6 வரும், தென் 0. இதை இன்ட்டு 4 போட போகிறேன். ஸோ 12 8 28 0 வரும். ஸோ நம்ம இப்போ மைனஸ் பண்ணுறதுனால நான் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் போட்டுக்கிறேன். ஸோ என்னாகும் 0 -17 -34 0 ஆகும். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு 0 -17 -34 0. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2க்கு பதிலாக ரோ 2வையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 1 -4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து சிமிலராக ரோ 3யையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட கேன்சல் ஆகும். ஸோ 15 27 69 0. தென் இதை 5ஆல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மறுக்கா 15 வரும். இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு 0 17 34 0 கிடைக்கும். ஸோ 0 17 34 0. ஸோ நம்ம ரோ 3 என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3க்கு பதிலாக 3 டைம்ஸ் ரோ 3 -5 டைம்ஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்து மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கிறோம். தேர்ட் ரோவை மட்டும் செகண்ட் ரோ வச்சு இது பண்ண போகிறோம். ஸோ நான் அதனால் தேர்ட் ரோ ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், தென் செகண்ட் ரோ. நான் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு 0 0 0 0 வரும். ஸோ ரோ 3 என்னவா மாறி இருக்குது, ரோ 3 ப்ளஸ் ரோ 2 பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட ரேங்க் எழுதுகிறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் தான். ஆனால் எவ்வளோ நான்-0 ரோஸ் இருக்குது, 2 தான் இருக்குது. இது 3யோட கம்மி, அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட இது கம்மி. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் என்ன, இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அதாவது இது கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது அண்ட் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இதுக்கு இருக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் ட்ரிவியல் தான். ஸோ இப்போ பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் மூலயமா நம்ம இதை எழுத போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இசடை கேன்னு எடுத்துக்கிறேன். இங்கே கேங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர். தென் இதை நம்ம எழுதுகிறோம். அதாவது -17 -34 z ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இசடுக்கு பதிலாக நான் கே போடுறேன். அப்போ என்ன வரும், -17 -34 k ஈக்குவல் டு 0. அப்போ 17y இஸ் ஈக்குவல் டு 34k, அதாவது மைனஸ். அப்போ yயோட வேல்யூ என்ன, -34k/2. ஸோ தென் y இஸ் ஈக்குவல் டு -2k. ஸோ நம்மளுக்கு இசடோட வேல்யூ தெரியும், yயோட வேல்யூ தெரியும். தென் கடைசி இது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறோம். 3x + 2y
ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3x ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2k ப்ளஸ் 7 இன்ட்டு k ஈக்குவல் டு 0. அப்போ 3x மைனஸ் 4k ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 0. அப்போ அதாவது 3x ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 0, x ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k. இதுதான் xy zோட வேல்யூஸ்.